டிஎம்கேயிடமிருந்து நேரடியா கூட்டணிக்கு அழைப்பு இருந்தால் விடுதலை ஆலோசனையாச்சும் நடக்கும். இது ரொம்ப யூகமான ஒரு கேள்வி. நாங்கள் ஏற்கனவே கூட்டணி குறித்து ஒன்ஸ் ஃபார் ஆல் என்று ஒரு இறுதியான முடிவை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நாங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம். இனி கூட்டணி தொடர்பாக எந்த கேள்வியும் யாரும் எழுப்ப வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள். இது இரண்டாவது வேண்டுகோள். விஜய் வந்த பிறகு நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாவட்ட செயலர்கள் வெளியேறி வராங்க. அதே போல அதிமுக சார்பில் கூட்டணி வரும்னாங்க, நான் கூட்டணி இல்லைன்ட்டாங்க. விஜய் வந்த பிறகு தமிழக அரசியல் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா சார், இல்லை ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க? இதுவும் ஒரு யூகமான கேள்விதான். யாரும் ஆட்சிக்கு அரசியலுக்கு வரலாம், ஆட்சிக்கு ஆசைப்படலாம், அது தவறல்ல. ஆட்சியை கைப்பற்ற விரும்புவது தவறல்ல. எல்லாவற்றையும் தீர்மானிப்பவர்கள் மக்கள். எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் களம் தேர்தல். தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் உள்ளன. எனவே இப்போதே நாம் அதை கேள்வியாக்குவது, விடையை தேடுவது மிகவும் ஒரு டூ ஏர்லி என்று சொல்வார்களே, அப்படி ஒரு ப்ரீமெச்சூர்டான ஒரு கொஷின். அது இப்போதைக்கு பொருத்தமில்லாத ஒரு கேள்வி.